ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் கேபிள் டிவி கனெக்ஷனோ இல்லை செட்டப் பாக்ஸோ இல்லாமல் ஒரு ஃப்ரீயாக எப்படி வந்துட்டு நம்ம டிவியில் சேனல்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ எல்லார் வீட்லேயுமே வந்துட்டு வைஃபை கனெக்ஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்பவுமே காமனாக ஆகிடுச்சு. இப்போ உங்கள் வீட்டில் வைஃபை கனெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இனிமேல் கேபிள் டிவி கனெக்ஷனுக்காகவோ இல்லை செட்டப் பாக்ஸுக்காகவோ மாதம் பே பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. நீங்கள் இனிமேல் வந்துட்டு ஃப்ரீயாகவே எல்லா சேனல்ஸையும் நீங்கள் பார்க்கலாம். அது எப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு இப்போ சொல்லித்தர போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் க்ரோமில் கூகுள் போங்க. கூகுளில் எஃப்டிவி அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். எஃப்டிவி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணதுமே ஃபஸ்ட்டு வர வெப்சைட்குள்ளார நீங்கள் போங்க. அதுதான் நம்ம பார்க்க போகிற வெப்சைட். ஸோ அந்த வெப்சைட்குள்ளார நீங்கள் போனீங்க அப்படின்னா அந்த வெப்சைட் உங்களுக்கு இப்படி இருக்கும். ஸோ இந்த வெப்சைட்டில் இருந்துட்டு தான் வந்து நம்ம எல்லா சேனல்ஸையுமே வந்துட்டு லைவாக பார்க்க போகிறோம், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஸோ அந்த சேனல் எப்படி இருக்கும், நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த சேனலுக்குள்ளார வரும்போது நீங்கள் எந்த கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு இது கேட்கும். நீங்கள் இந்தியா அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வெப்சைட் அதுவாக தானாகவே வந்துட்டு இந்தியன் சேனல்ஸ் எல்லாத்தையுமே வந்து கஸ்டமைஸ் பண்ணி நமக்கு கொடுத்துரும். அப்படி கஸ்டமைஸ் பண்ணி அது நமக்கு கொடுத்ததுக்கு அப்புறமேல் கூட நம்ம மாற்றணும் அப்படின்னா இங்கே லாங்குவேஜஸில் போய் நமக்கு வேணுங்கிற லாங்குவேஜஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே எல்லா லாங்குவேஜஸுமே இருக்குது. இங்கிலீஷ் சேனல்ஸ், தமிழ் சேனல்ஸ், மலையாளம் எல்லா சேனல்ஸையுமே செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா அந்த சேனல்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு கீழே லிஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நான் வந்து மெஜாரிட்டியாக தமிழ் சேனல் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் செலக்ட் சேனல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இங்கே போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா லாங்குவேஜ்க்கான சேனல்ஸும் டிஸ்பிளே ஆகும். இப்போது வந்துட்டு இது டேரெக்டாக நீங்கள் போய் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த சேனல் உங்களுக்கு ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நம்ம தமிழ் சேனல் போவோம். தமிழ் சேனல்ஸில் வந்துட்டு ஃபஸ்ட்டாக நமக்கு சன் டிவி, இங்கே பாருங்கள் எல்லா சேனல்ஸுமே இதில் டிஸ்பிளே ஆகுது. இதில் ஃபஸ்ட்டு வந்துட்டு எனக்கு இப்போ சன் டிவி பார்க்கணும் அப்படின்னா சன் டிவியை டேரெக்டாக கிளிக் பண்ணிடலாம். ஸோ சன் டிவியை கிளிக் பண்ணதுமே அது டேரெக்டாக ஸ்ட்ரீம் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு டைரெக்டாக சன் டிவியை இப்போ தெரியுது. ஆக்சுவலாக ஏதோ சீரியல் ஓடிட்டுருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இதை நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீனில் போட்டுட்டீங்க அப்படின்னா ஃபுல் ஹெச்டி இங்கே பார்த்தீங்கன்னா எந்த பிக்சல்ஸுமே வந்துட்டு உங்களுக்கு பிக்சல்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லாமல் நீட்டாக ஹெச்டியாக தெரியுது. வந்துட்டு இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஹெச்டின்னு போட்டிருக்கு. ஸோ உங்களுக்கு வேணுங்கிறத கூட நீங்கள் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல் ஹெச்டியில் நீங்கள் எந்த சேனலையுமே வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் பார்க்க முடியும். நீங்கள் எந்த ரெஜிஸ்ட்ரேஷனும் பண்ண தேவையில்லை, எந்த பேமெண்ட்டும் பண்ண தேவையில்லை, சைன் அப் எதுவுமே பண்ண தேவையில்லை. இந்த வெப்சைட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அண்ட் நீங்கள் எந்த சேனல் வேணால் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ கரண்ட்டாக நீங்கள் டிவி வச்சுருந்துருப்பீங்க. ஸோ இதை வந்து நீங்கள் லேப்டாப்பில் பார்க்கலாம். இது ஒரு வேளை ஸ்மார்ட் டிவி நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்கள் லேப்டாப்பை வந்துட்டு உங்கள் டிவியோட பேர் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து நீங்கள் அதே மாதிரி டிவிலேயே வந்து எல்லா ப்ரோக்ராம்ஸையும் பார்க்கலாம். ஸோ இந்த எஃப்டிவி வந்துட்டு உங்களுக்கு மொபைல் ஆப்பாக கூட கிடைக்குது. ஸோ நீங்கள் ஆண்ட்ராய்டு யூஸர் இல்லைனா iOS யூஸர் ஆப்பிள் யூஸர் எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களோட ஆப் ஸ்டோரில் போயிட்டு எஃப்டிவி அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். ஸோ எஃப்டிவி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி ஃபஸ்ட்டு வர ஆப்பையே வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்லேயும் நீங்கள் வந்து எந்த ரெஜிஸ்ட்ரேஷனும் பண்ண தேவையில்லை, சைன்அப் எதுவுமே பண்ண தேவையில்லை. நீங்கள் டைரெக்டாக உள்ளே போனதுமே வந்துட்டு லைவாகவே வந்துட்டு நீங்கள் டிவி பார்க்கலாம். ஸோ சப்போஸ் நீங்கள் ஆஃபீஸில் இருக்கும்போது கிரிக்கெட் மேட்சஸ்லாம் பார்க்குறதுக்கு இந்த ஆப் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.